السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த துஆவை 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஓதிய நிமிடமே துஆ கபூலாகும். மிகவும் அற்புதமான துஆ. அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்களை நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் ஒரே அமர்வில் 313 தடவைகள் நாம் இதனை ஓத வேண்டும். ஓதி அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் வாஹித் யா தல் ஜலாலி வல் இக்ராம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் வாஹித் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒரே அமர்வில் 313 தடவைகள் ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நாம் அல்லாஹ்விடம் உதவிகளை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.